தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் திருமுழுக்கு விழாவின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்று தன்னுடைய பணியை துவங்குகிறார். திருமுழுக்கின் போது தந்தையாம் கடவுள் அவரை வாழ்த்துகிறார், அவரை பொருட்டு மகிழ்ச்சி அடைகிறார். இதைத்தான் ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவில் விவிலியத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய திருமுழுக்கை நினைத்து பார்க்கிற நாம் நம்முடைய திருமுழுக்கையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு அவர் கடவுள் கொடுத்த தனக்கு கொடுத்த அந்த பணியை சிறப்பாக செய்கிறார். அதேபோல் நாமும் திருமுழுக்கு பெற்ற உடனே கடவுளுக்கும் பிறருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து பார்ப்போம். அப்படி கடமைகளை நாம் செய்யாமல் வாழ்ந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை
மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதியடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர்,
அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-9 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும்போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாயிருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே. கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. உயிருள்ளறை வார்த்தைகள் 7-11 வரை. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது: என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன்பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கடவுளாக இருந்து மனிதனாக வந்தாலும் மனிதர்கள் செய்ய வேண்டிய முறையை சரியாக செய்கிறார். அவர் பாவம் இல்லாதவராக பிறந்தாலும் நம்மை போல அவரும் மனிதர்தான் என்பதை நமக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டுகிற அளவிற்கு ஒரு பாவியான மனிதன் பெறுகிற திரு அருள் சாதனத்தை அவர் பெறுகிறார். எவ்வளவு தாழ்ச்சி பார்த்தீங்களா! கடவுளாக இருந்தும் அவர் பரிசுத்தமானவர். அவர் திருமுழுக்கு பெற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கடவுள் சொன்னவாறு அவர் திருமுழுக்கு பெறுகிறார், கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இயேசு ஆண்டவர் எல்லா விதத்திலும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிவிட்டு போனார் என்பதற்கு இந்த நிகழ்வு மிக மிக சான்றானதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்றுவிட்டார். அடுத்து என்ன நடக்கிறது? அவர் பெறுகிற பொழுது அவருக்கு என்ன நடக்கிறது? பெற்ற பின்பு அவருக்கு என்ன நடக்கிறது? அவர் பெறுகிற பொழுது வானம் திறக்கிறது, புறா வடிவிலே தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகிறார். தந்தையாம் கடவுள் அவரை வாழ்த்துகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன? இயேசு ஆண்டவர் தந்தையாம் கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறார். அவருடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்ற தன்னை கையளிக்கிறார். அதனால்தான் கெஸ்தமனி தோட்டத்திலே சொல்லுகிறார், தந்தையே, கூடுமானால் இத்துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் எனது விருப்பம் அன்று உமது விருப்பம். தந்தையாம் கடவுள் அவரை அறிந்திருக்கிறார். என் மகன் ஒரு நாளும் என் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட மாட்டான் என்பதை அறிந்த தந்தையாம் கடவுள் தன் மகனை வாழ்த்துகிறார். மற்ற மக்களுக்கு முன்னால் தன் மகனை உயர்த்துகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இயேசு ஆண்டவர் தந்தையாம் கடவுள் புகழ வேண்டும் என்பதற்காக கீழ்ப்படியவில்லை, பாராட்ட வேண்டும் என்பதற்காக கீழ்ப்படியவில்லை. அவருடைய இயல்பு, அவர் தந்தையின் மேல் கொண்டிருந்த அன்பு. அதனால்தான் சீடர்களுக்கு சொல்வார், யோவான் நற்செய்தி நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். தந்தை என் மீது அன்பு கொண்டு என்ற வார்த்தை அடிக்கடி அவர் பயன்படுத்துவார். தந்தை என் மீது அன்பு கொண்டு, தந்தை என் மீது அன்பு கொண்டிருப்பது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆக இயேசு ஆண்டவர் தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தது பாராட்டுதலை பெறுவதற்காகவோ புகழ்ச்சியை பெறுவதற்காகவோ அல்லது தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்வதற்காகவோ அல்ல, மாறாக தந்தையாம் கடவுளின் மீது கொண்ட அன்பிற்காக கீழ்ப்படுகிறார். இதுவும் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. கடவுள் இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்று நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவது தவிர்க்கப்பட வேண்டும்.
ஆனால் கடவுள் மீது கொண்ட அன்பிற்காக அவர் சொல்வதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் சீடர்களுக்கு சொல்லுகிறார். என் மீது உங்களுக்கு அன்பிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது அன்பு கொண்டிருந்ததால் தான் மனிதர்கள் செய்கின்ற எல்லா செயலையும் செய்ய, பாவத்தை தவிர எல்லா காரியங்களையும் செய்ய அவர் ஏற்றுக்கொள்கிறார், தன்னை கையளிக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, மாறாக வாழ்ந்தும் காட்டுகிறார். வருகின்ற நாட்களிலே இயேசுவை சோதிக்கிற நிகழ்வு நமக்கு இந்த வழிபாடுகளிலே வரும். திருமுழுக்கு பெற்றவுடனேயே வானதூதர் அவரை பாலைவனத்திற்கு அழைத்து செல்கிறார். கிறிஸ்தவனா வாழ்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதை சாத்தான் அனுமதிக்க மாட்டான். இயேசுவுக்கும் அதே நிகழ்வு தான். 40 நாட்கள் அவர் பசியோடு பாலைவனத்திலே நோன்பு இருக்கிறார். அந்த 40 நாட்கள் முடிகிற சமயத்திலே சாத்தான் அவரை சோதிக்கிறான். பசியோடு இருக்கிறவரை பார்த்து, நீர் கடவுளின் மகனானால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று கடவுளுக்கு சவால் விடுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை அருமையாக வெற்றி கொள்கிறார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். 2வது சோதனை, இயேசுவை ஆலயத்தின் மேலே உச்சிக்கு கூட்டி கொண்டு போய் நிறுத்தி, நீ மேலிருந்து கீழே குதியும், உம்முடைய தூதர்கள் உமது கால் கல்லின் மேல் மோதாதபடி தாங்குவார்கள் என எழுதியுள்ளதே என்று திருச்சட்ட நூலிலுடைய வார்த்தைகளை மேற்கோளிட்டு சாத்தான் அவரை தூண்டுகிறது. நான் சொல்கிறதான் செய்ய மாட்டேன், கடவுள் சொல்கிறார் இல்லையா, செய்யலாம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அதற்கு ஆண்டவருடைய பதில் என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாது எனவும் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக திருநூலை நாம் அரைகுறையாக படித்திருந்தோம் என்று சொன்னால் சாத்தான் நம்மை ஏமாற்றி விடுவார். இன்றைக்கு நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திருமறையை விட்டுவிட்டு மற்ற சபைகளுக்கு செல்வதற்கு காரணம் விவிலியத்தை சரியாக புரிந்து கொள்ளாததினால்தான். தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் சொல்லுகிற தவறான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்னால் போய்விடுகிறார்கள். 3வது சோதனை, சாத்தான் இந்த உலக அரசுகளையும் அவற்றின் மேன்மையும் காட்டி இயேசு ஆண்டவரிடம் சொல்லுகிறார், நீர் என்னை தண்டனிட்டு வணங்கினால், நீர் எனக்கு அடிமையானால், நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்டால், இப்படியெல்லாம் பைபிள் இல்லை, நீர் என்னை தண்டனிட்டு வணங்கினால்தான் சொல்கிறான். அதற்குள்ளே இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நீர் என்னை தண்டனிட்டு வணங்கினால் இந்த உலகத்தையும் அவற்றின் மேன்மையையும் நான் உனக்கு கொடுப்பேன். போ பின்னாலே சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியுள்ளது என்று சொல்லி இந்த 3 சோதனைகளும் ஜெயிக்கிறார். அவரை போலவே நாம் எல்லோரும் திருமுழுக்கு பெறுகிறோம். ஆனால் அதோடு நாம் நின்று விடுகிறோம். அவர் சோதனைகளில் ஜெயித்த பின்பு மறுபடியும் சாத்தான் அவரை சோதிக்க வரவில்லை. அவரை கண்டாலே ஓடி விடுகிறது. அவருடைய பணி வாழ்க்கையிலே பார்க்கிறோம், சாத்தான் அவரை கண்டாலே கத்தி கதறிக்கொண்டு வெளியேறுகிறது. நம்மை பார்த்து கடவுள் இப்படி கேட்கிறார், நான் சாத்தானை விரட்டினேன், சாத்தான் என்னை கண்டு பயந்து போகிறான், ஆனால் நீங்களோ சாத்தானுக்கு பயப்படுங்கள் என்று நம்மை பார்த்து என்று கேட்பார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர்படுக்கை வாழ்க்கை அல்ல. சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால்தான் பவுலடியார் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை தான். இந்த உலகத்தின் போக்கு வேறு, கிறிஸ்துவின் போக்கு வேறு. இந்த உலகத்தின் எண்ணங்கள் வேறு, கிறிஸ்துவின் எண்ணங்கள் வேறு. அதனால்தான் இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டி விட்டு போனார். சோதனைகள் ஒவ்வொரு நாளும் வரலாம். நீ எப்பொழுது உண்மையான கிறிஸ்தவனாக வாழ நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் உன்னை சோதிக்க கண்டிப்பாக பல ரூபங்களில் வருவான். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ, தூயாவி பெற்ற கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்வதை ஒரு நாளும் சாத்தான் அனுமதிக்க மாட்டான். பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அவர்களுக்கு கொடுப்பான். கடவுள் அனுமதிக்கிறார். இயேசுவையே சோதிக்க கடவுள் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கார். நீ சோதிச்சு பார்த்துக்கோ. பழைய ஏற்பாட்டில் யோபுவை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இயேசு ஆண்டவருக்கும் சோதனையை கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, சோதனையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளின் வார்த்தையை நாம் உள்ளத்திற்குள் ஆழமாக பதிய வைத்திருக்க வேண்டும். சோதனைன்னா என்ன, வேற ஒன்றும் கிடையாது.
கடவுள் சொல்கிறத கேட்குறதா, பேய் சொல்கிறத கேட்குறதா? கடவுள் சொல்கிறத நம்பினோம்னா கடவுள் சொல்கிறத கேட்போம், பேய் சொல்கிறத நம்பினோம்னா பேய் சொல்கிறத கேட்போம். கடவுளின் நாம் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் கடவுளை நம்புவோம். கடவுளின் பிள்ளைகள் யார்? ரோமையர் 8:14 சொல்லுகிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். திருமுழுக்கிலே இயேசுவின் மீது யார் இறங்கி வருகிறார்? தூய் ஆவியானவர். இயேசுசாமி கருவுற்றதே தூய் ஆவியால் தான். ஆக தூய் ஆவியை பெற்றவர்கள் எவரும் சோதனையிலே விழமாட்டார்கள், சோதனையிலே விழுகிறவர்கள் எவரும் தூய் ஆவியை பெற்றிருக்க மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இயேசுவின் பணி என்ன என்பதை தெளிவாக திருமுழுக்கு யோவான் குறிப்பிடுகிறார் இன்றைய நற்செய்தியிலே. எனக்கு பின்னால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பணி இந்த உலகத்தில் என்னவென்று சொன்னால் தூய ஆவியை, தன்னுடைய ஆவியை கொடுத்து தன்னை போல மற்றவர்களையும் வாழ வைப்பது தான். ஏனென்றால் மனித இயல்பிலே சாத்தானை ஜெயிப்பது என்பது இயலாத காரியம். மனித இயல்போடு இருந்ததினால்தான் ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய சோதனையிலே வீழ்ந்து போனார்கள். வீழ்ந்து போனதினால்தான் இன்றைக்கு நாம் பல துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பணி, முதன்மையான பணி என்னவென்று சொன்னால் மக்களுக்கு தூய் ஆவியை கொடுப்பது. அதனால்தான் தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்த பின் விண்ணேற்றம் அடைவதற்கு முன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், சீடர்கள் மேல் ஊதி தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பெந்தகோஸ்து நாளிலே தூய் ஆவியை பெற்ற பிறகுதான் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பணி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ஆக ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தூய் ஆவியை கண்டிப்பாக கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ரோமையர் 8:9 படிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவுக்கு உரியோர் அல்ல. இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையிலே தூய ஆவியாரை குறித்த விழிப்புணர்வு மிகவும் குறைந்து கொண்டே போகிறது. மக்கள் புனிதர்களுடைய வணக்கத்திற்கும் திருவிழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை தூய் ஆவியானவருக்கு கொடுப்பதில்லை, தூய் ஆவியாரை பற்றி அறிவதில்லை. இன்று குடும்பங்களிலும் சரி, கிறிஸ்துவ சமூகங்களிலும் சரி, ஒற்றுமை இல்லாமல், பாசம் இல்லாமல், பகிர்வு இல்லாமல், ஒரே நோக்கத்தோடு வாழாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தூய் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலே லூக்கா நற்செய்தியில் அழகாக சொல்லுகிறார், தூய் ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரே உயிரும் ஒரே உள்ளமுமாய் இருப்பார்கள். அவரிடத்திலே பிரிவினை பிளவு இருக்காது. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர் என்று அழகாக அந்த 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என்று திருமுழுக்கின் வழியாக உங்களையும் என்னையும் கடவுள் தன் பிள்ளைகளாக எதற்காக அழைத்தார் என்று சொன்னால், இயேசுவை போல தூய ஆவியால் நிரப்ப பெற்று கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய அரசை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனம் மாறுங்கள், இறை வார்த்தையை கேட்டு மனம் மாறுங்கள். இயேசுவை போல தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுங்கள். கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்ந்து காட்டுவதில் தான் நம்முடைய விசுவாசம் அடங்கி இருக்கிறது. உயிரற்ற உடல் போல செயலற்ற நம்பிக்கை செத்தது என்று யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுவார். ஆக நாம் கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து தூயாவியை பெற்றிருந்தார் என்று நம்புகிறோம் என்று சொன்னால், புனிதர்கள் எல்லோருமே தூயாவியால் நிரப்பப்பட்டவர்கள் என்று நம்பினோம் என்று சொன்னால், நாமும் தூயாவியை கேட்டு நாமும் தூயாவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு கனிகளாலும் கொடைகளாலும் நிரம்ப பெற்று உண்மையான கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வாழ்க்கையால் நாம் எடுத்து காட்ட வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தூயாவியால் நிரப்ப பெற்று இயேசுவை போல வாழ தொடர்கின்ற திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஆவியின் வல்லமையா
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதான் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கைகளை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறைநிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய திருமுழுக்கினை நீ குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இறந்த அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வுமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை போல உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.